இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது சுவிசேஷ புஸ்தகங்களை குறித்து ஒரு விளக்கமும் ஒரு அறிமுகமும். சென்ற வாரத்திலே நம்ம படித்த போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே தேவையில்லாத புஸ்தகங்களை விளக்குவதற்காக ஒரு பெரிய ஆராய்ச்சி குழு கூடி செய்தார்கள். புதிய ஏற்பாட்டையும் அதிகாரப்பூர்வமாக தேவனுடைய வார்த்தை எவை என்பது ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு வந்தார்கள். இந்த புதிய ஏற்பாடு முழுவதுமே கிபி கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 40வது வருடத்திற்கு பின் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100க்கு உள்ளதாக, அதாவது யோவான் கடைசியாக அப்போஸ்தலன் யோவான் மரிப்பதற்கு உள்ளதாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான். சுமார் ஒரு 60 வருட இடைவெளிக்குள்ளாக இவை எழுதப்பட்டவைகள் தான். இதுல புதிய ஏற்பாட்டிலே உள்ள முதல் 5 புஸ்தகங்கள் நடந்த சம்பவங்களை கூறுகின்ற ஒரு சரித்திர வரிசையில் உள்ள புஸ்தக அமைப்பிலே உள்ளது. இதில் முதல் 4 புஸ்தகங்களே நாம் சுவிசேஷ புஸ்தகங்கள், காஸ்பல் புக்ஸ் அப்படின்னு சொல்றோம். 5வது புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள், சபை உருவாகி வளர்ந்த விவரம் அதில் இருக்கிறது. இந்த முதல் 4 புஸ்தகங்களும் சுவிசேஷ புஸ்தகங்களும் ஒரு நபரையே மையமாக கொண்டு உள்ளது. அது இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு பின், அதாவது கிபி 40ல இருந்து 60க்குள்ள ஒரு 20-25 வருடத்திற்குள்ளதாக ரோம சாம்ராஜ்யத்தில், அப்போது இருந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அனைத்து மக்களுமே, அந்த சாம்ராஜ்யம் முழுவதுமாக, ரோம்ல இருந்து, எகிப்துல இருந்து, பாலஸ்தீனத்தில இருந்து, சிரியாவில இருந்து, பாபிலோன்ல இருந்து, இது எல்லாமே ரோமர்கள் ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்தது. இந்த முழு பிரதேசங்களையும் பாதித்த ஒரு செய்தி, அதாவது இன்றைக்கு நம்ம சொல்றோம்ல டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிறாங்க. இந்த சிரியா இதுல நடந்த ஒரு பூகம்ப நிகழ்ச்சி உலகத்தை ஒரு உலுக்கினதோ அதை போன்ற ஒரு செய்தி அந்த முழு சாம்ராஜ்யத்தையும் உலுக்கியது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி. அதனால அதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வம் அநேகருக்கு இருந்தது. மேல் மட்டத்திலிருந்து, அரசியல் மட்டத்திலிருந்து, ஆன்மீக மட்டத்திலிருந்து, பொது ஜனங்களிலிருந்து எல்லாருமே பாதித்த ஒரு செய்தி இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு செய்தி. அவர் செய்த அற்புதம், அவர் கூறிய செய்தி, முக்கியமாக அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும். அதனால இதை அறிய வேண்டும் என்று அநேகர் இருந்தனால அநேக பேர் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோன்னு அவங்கவுங்கெல்லாம் சொந்தமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் கூடி உட்கார்ந்திருந்து ஒரு அளவுகோல் வைத்து அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்டதை தவிர பிற புத்தகங்களே தேவ வசனங்கள் அல்ல என்று ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதுல முக்கியமாக அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்தது என்னன்னா, அப்பொழுது இருந்த ரோம சாம்ராஜ்யம் அப்போஸ்தலர்களுக்கு, கிறிஸ்தவ சபைக்கு கொஞ்சம் விரோதமாக எழும்பியது. அதன் விளைவாக ஊழியம் செய்தவர்கள் நிறைய பேருக்கு பாடுகள் கஷ்டங்களுக்குள் கொண்டு போனாலும் அவர்கள் எண்ணிக்கை சுருங்கியது. ஆனா சபை மிக வேகமாக வளர்ந்து பெருகி கொண்டே போனது. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை ஆதாரபூர்வமாக, அதாவது ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு, ஒரு ராணி இருந்தார் என்பதை போலவோ, முன்னொரு காலத்துல ஒருவர் இருந்தார் என்று ஒரு இதிகாசமாகவோ அல்லாமல் சரித்திரபூர்வமாக, ஆதாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரத்தோடு அறிவிக்கக்கூடியவர்கள் அப்போஸ்தலர்கள் மட்டுமே. அந்த அப்போஸ்தலர்களையும் பேதுருவை தவிர அப்பொழுது இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசு சொன்ன கட்டளையை மேற்கொண்டு உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டியின் சீசராக்குங்கள் என்ற கட்டளையை எடுத்துக்கொண்டு எருசலேமிலிருந்து 12 டைரக்ஷன்ல அவங்கவுங்க வெளியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்பொழுதைக்கு அங்க இருந்தவர், அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள இருந்தவர் பேதுரு மட்டுமே. இதை தவிர பிற அப்போஸ்தலர்களும் உண்டு. இயேசு கிறிஸ்து முதலில் 12 பேர் கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் ஒரு 70 பேர் கொண்டு வந்தார். யூதாஸ்காரியத்து மரித்ததற்கு பின்பு சீட்டு போட்டு ஒருவரை கூட கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அப்பொழுது உள்ள அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்ததுனால அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக ஒரு அடக்குமுறை வந்ததுனால சில ஊழியம் செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல,
இந்த வேத புஸ்தகங்களை அழித்து விட வேண்டும் என்றும் சில ரோம சாம்ராஜ்ய தலைவர்கள் முயற்சி செய்தார்கள். முக்கியமாக பழைய ஏற்பாட்டை சுத்தமா காலி பண்ணிடணும்னு பார்த்தாங்க. புதிய ஏற்பாடு அப்ப புஸ்தகமாக இல்லை, அது வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இதை குறித்து செய்திகளை தடை பண்ண முயற்சி செஞ்சாங்க. அதனால ஆதாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரத்தோடு அறிவிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. ஆனால் இதை அறிய வேண்டும் என்ற ஆர்வமுள்ள ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையாக வளர்ந்த ஜனங்கள் மிகவும் பெருகி போனதுனால அவங்களுக்கு ஒரு தெளிவாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டியது அவசியமானதுனால இதை ஒரு ஆதாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரத்தோடு எழுதி அதை ரெக்கார்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்து அதை பிரதிகள் எடுத்து சபைகளுக்கு சுற்றுக்கு விட வேண்டியது. அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க, ஆனாலும் இயேசு என்ன செய்தார், என்ன சொன்னார், ஏன் மரித்தார், உயிர்த்தார் அப்படிங்கிறத அவங்க சரியாக தெரிந்து கொள்வதற்காக இது ஏதோ ஒரு கதை அல்ல, சரித்திர பூர்வமாக நடந்த நிகழ்ச்சி என்பதை ஆதாரத்தோடு அறிவிப்பதற்காக இதை எழுதி சுற்றுக்கு விட வேண்டியது, எல்லா சபைகளையும் வளர்ந்து வருகிற சபைகளுக்கு இதை வாசிக்கும்படியாக அனுப்பப்பட வேண்டியது அவசியமானது. அதனால தான் இந்த சுவிசேஷங்கள் வேகமாக எழுதப்பட்டு பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டது. அநேக இடங்களில் காப்பிகள் எடுக்கப்பட்டு அநேகருக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் உருவானதனுடைய காரணம். இதுல நமக்கு ஒரு கேள்வி, இதுல எதற்கு 4 சுவிசேஷங்கள்? ஒரே ஒரு புஸ்தகம் இருந்தா இயேசு கிறிஸ்து சொன்னது செய்ததெல்லாம் ஒன்னாவே இருந்ததுன்னா நம்ம அதை படிச்சோம்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கும் ஒரு சிலர் இந்த 4 சுவிசேஷங்களை இணைத்து ஒரே புஸ்தகமாக கொண்டுட்டு வருவதற்கு ஒரு சில முயற்சிகள்லாம் செய்யறாங்க. ஒரு சில புஸ்தகங்களெல்லாம் ஆங்கிலத்துல எல்லாம் வெளிவந்துருச்சு. ஆனா அதை படிக்கிற போது இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவருடைய பிரசன்னமும் ஒரு உணர்வும் வருவது இல்லை. இந்த கிரானிக்கல்ஸ் பைபிள்னு ஒன்று உண்டு. அதில் முதல்ல நடந்த சம்பவம், முதல்ல 2வது நடந்த அந்த கால பிரமாணத்தின்படி வேதத்தை ஒழுங்குபடுத்தி இருப்பாங்க. இப்போ என்கிட்டக்கும் ஒரு 2 பைபிள் உண்டு, அதுலேயும் நான் படித்து பார்த்துருக்குறேன். ஆனால் அது கன்ஃபியூஸ் தான் வருது வழியா. இந்த புஸ்தகத்தில் படிக்கிற போது ஆண்டவர் என்னோட பேசுகிற போது அதில் இருக்கிறது இல்லை. ஆனால் இது ஏன் இந்த மாதிரி 4 புஸ்தகங்கள் அப்படின்னா, காரணம் தேவனும் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னமும் ஆழமாக அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளும். அவர் ஒரு நீதிபதியாக, ஜட்ஜாக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். ஜனங்களுடைய பார்வையிலே அவர் அரசாங்கத்தின் அதிகாரம் பெற்ற ஒரு வாக்கிலே சொல்லிலே அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரி, அரசாங்கத்தின் சார்பாக நிற்கக்கூடிய ஒரு அதிகாரி ஜனங்களுடைய பார்வையில். ஜட்ஜுன்னா அதற்குரிய மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அவர் கோர்ட்டில் அவருக்கு கீழே வேலை செய்கிற உடன் பணியாளர்கள் பார்வையில் அவர் ஒரு கடமை உணர்வுள்ள நேர்மையான ஒரு அதிகாரி. அவர் எப்படிப்பா அப்படின்னு கேட்டா, அவர் ரொம்ப கரெக்டா சின்சியரான ஆளுங்க, நேர்மையான மனிதங்க, சட்டம்னா சட்டம் தான், அதுக்கப்புறமெல்லாம் போக மாட்டாரு, நல்ல மனிதனுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதே ஜட்ஜை அவருடைய மனைவியுடைய கண் பார்வையில் எப்படி பார்ப்பாங்க? அவங்க அவரை ஒரு ஜட்ஜாக பார்க்கறதுல தன்னை நேசிக்கிற நல்ல பண்புகள், குணநலன்கள் உள்ள ஒரு மனிதன், என்னுடைய கணவன், அப்படித்தான் பார்ப்பாங்க. ஆனா அதே ஜட்ஜோட பிள்ளைங்களுடைய கண் பார்வை அவரை எப்படி பார்ப்பாங்கன்னா, தங்களை நேசிக்கக்கூடிய, தங்களுக்கு தேவைகளை கொடுக்கக்கூடிய, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல அப்பா. அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில அவர் தான் ஒரு ஹீரோ, அவரை ஒரு மாடலா வச்சு தான் நான் போகணும் அப்படின்னு அவரை மாடலாக வச்சு இந்த பிள்ளைங்க வளருவாங்க. ஸோ ஒரு மனிதர் 4 கூட்டத்திலிருந்து 4 கோணங்களில் பார்க்கிற போது, இந்த 4ஐயும் சேர்க்கிற போது அவர் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவை 4 வேறு வேறு கோணங்களிலே, அவர் செய்த ஊழியம், அவருடைய சுபாவம், இயல்பு, குணநலம், அவருக்குள்ளாக இருந்த அந்த ஒரு அன்பு, அவருடைய வல்லமைகள், அவருடைய அதிகாரம், இவைகளையெல்லாம் 4 கோணங்களிலே நமக்கு விளக்கி சொல்லுகிறது.
அதனால இந்த 4 சுவிசேஷங்களையும் திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கிறது நமக்கு பழக்கமாக இல்லை என்றால், கூட வாசிட்டேன் தெரியும்னு விட்டுறாம அதை திரும்ப திரும்ப 4 சுவிசேஷங்களையும் திரும்ப திரும்ப வாசிக்காம இருந்தா, நமக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பகுதி தெரியும், மறுபகுதி தெரியாமல் போயிடும். அதனால அவர் விரும்புகிற வண்ணம் அவர் சமூகத்திலே அவரோடு நெருங்கி நடக்க நமக்கு இயலாமல் போய்விடும். தேவன் சும்மா ஒரே வச்சு 4 பேரை எழுத சொல்லி 4 பேரை எழுதின புஸ்தகத்தை கொண்டாந்து சும்மா தான் உள்ள வைக்கல. அவர் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்மளும் அந்த முக்கியத்துவத்தோடு அதை அடிக்கடி படிக்க வேண்டும். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் பொதுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு போல, அதை பயோகிராஃபி அப்படிம்பாங்க. ஆட்டோபயோகிராஃபினா தன்னை குறித்து தானே தன்னுடைய வாழ்க்கைகளை எழுதுவது, அப்படி அல்ல. பயோகிராஃபிங்கிறது ஒரு ஒரு மனிதனை குறித்து பிறர் எழுதுவது. நமக்கு அநேக கிறிஸ்தவ தலைவர்களை குறித்து உண்டு. அன்னை தெரசாவை பற்றி எழுதியிருப்பாங்க, நேருவை பற்றி எழுதியிருப்பாங்க, காந்தியை பற்றி எழுதியிருப்பாங்க. பயோகிராஃபி இருக்கும், கிறிஸ்தவ தலைவர்கள் அநேகரை குறித்தும் இருக்கும். ஆனால் இது பயோகிராஃபி போல இருந்தாலும் அப்படி அல்ல. ஏன்னா மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த 4 புஸ்தகத்திலுமே அதிக பக்கங்கள் விரிவாக விளக்கமாக எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் தான். எந்த பயோகிராஃபியிலுமே அந்த மனிதனுடைய மரணத்துக்கு அதிக பக்கங்கள் ஒதுக்க மாட்டாங்க. இதுல 1/3 ஆஃப் த புக், எந்த புத்தகமா இருந்தாலும் அதுல 3ல் 1 பங்குக்கு கொஞ்சம் ஏறக்குறைய அவருடைய மரணம், அவர் உயிர்த்தெழுதல், இதை குறித்து தான் முக்கியமாக எழுதுறாங்க. அதனால இதிலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஏன் அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுதலின் பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான். இதை தவிர பழைய ஏற்பாட்டில் தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 வித தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். 4 வேற வேற கோணங்களிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஒவ்வொரு கோணத்தையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகங்கள் அந்த ஒரு கண்ணோட்டத்தோட அவரை குறித்து எழுதுவது. அதனால இந்த 4 கோணங்கள் வருகிற போது நம்ம பார்க்கிற போது சரியாக தெரியும். ஆக்சுவலாக நம்ம ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ பார்க்குறோம். அந்த ஃபோட்டோவை பார்க்குறத காட்டிலும் வீடியோவில் பார்க்குற போது இது 2 டைமென்ஷன்லேருந்து 3 டைமென்ஷனில் வந்துடுது. அதே போல் இந்த 4 சுவிசேஷங்கள் வருது நமக்கு 4 டைமென்ஷனில் இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது கொஞ்சம் முக்கியமான ஒரு காரியம்தான். ஏன்னா தேவன் இவருடைய 4 இயல்புகளை தீர்க்கதரிசிகள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு இயல்பையும் ஒவ்வொருவர் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. இது அவங்க வேணும்னே அப்படி எழுதணும்னு எழுதினதாக தெரியவில்லை. ஆனால் ஆவியானவர் அவர்கள் மூலமாக இதை நமக்கு கொடுத்து இருக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆவியானவர் தேவனும் தான். அதை நம்ம ஒரு காலத்திலே மறக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சகரியா எழுதின புஸ்தகத்துல 9வது அத்தியாயத்துல 9வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த தீர்க்க தரிசனத்தை ஒரு முக்கியமாக வைத்து மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை யூதருக்கென்று வந்த ஒரு ராஜாவாக அறிமுகப்படுத்தி, தன்னுடைய சுவிசேஷத்துல யூதருக்கு வந்த ஒரு ராஜாவாக அறிமுகப்படுத்தி, அவர் ராஜ அதிகாரத்தோடு அவர் செய்தவைகள் என்ன அப்படிங்கிறத அவர் ஒரு ராஜாங்கிற கண்ணோட்டத்திலே அவரை யூதர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த மத்தேயு சுவிசேஷம் முழுசா அவர் ஒரு ராஜாவாகத்தான் அறிமுகப்படுத்தும். அடுத்தபடியாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்துல 42ல் 1வது வசனம் தேவன் இப்படியாக கூறுகிறார், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், என் தாசன்னா என்னுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். என்னுடைய தாசன்
நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். கிட்டத்தட்ட இதே தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து விட்டு எழுந்திருக்கிற போது தேவன் சொன்னார். இதுல ஒரு பகுதியை சொன்னார், இதோ என் நேசகுமாரன். அது வேற ஒரு தீர்க்கதரிசனம். நான் இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன், இதுல உள்ளதுதான், எனக்கு பிரியமானவர் என்று சொன்னாரு. அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன் அப்படின்னாரு. அவர் ஞானஸ்நானம் எடுத்து வந்தோன்னா பரிசுத்த ஆவியை முழுமையாக அவருக்கு கொடுத்தார். ஸோ இந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு மார்க்கு சுவிசேஷத்துல தேவனுடைய தாசனாக, தேவனுடைய சித்தத்தை செய்ய பூமிக்கு வந்தவராக, தேவன் என்ன நோக்கத்திற்காக அவரை அனுப்பினாரோ அதை செய்வதற்காக வந்தவராக, தேவனுடைய ஒரு தாசனாக, ஊழியக்காரனாக அவரை அறிமுகப்படுத்தி அந்த புஸ்தகம் பூரா தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஊழியர் என்கிற கண்ணோட்டத்தோடைய அந்த புஸ்தகத்தை பூரா எழுதி முடிச்சிருப்பார். அதற்கு அடுத்தபடியாக சகரியா 6வது அத்தியாயத்துல 12வது வசனம், அவனோடு சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தரின் ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராக தம்முடைய சிங்காசனத்தை மீட்டிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தை மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் அப்படிங்கிறாரு. இதுல அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறது இதோ ஒரு புருஷன், இதோ ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய புஸ்தகங்களை அதிகமாக மனுக்குமாரனாகிய என்னை ஜனங்கள் என்ன சொல்கிறார், மனுக்குமாரனாகிய என்னை அப்படின்னு தான் அவர் பல இடங்கள்ல அவர் தன்னை குறித்து சொன்னார். லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக, அவருடைய இயல்பு, அவருடைய சுபாவம், இவைகளெல்லாம் விளக்கி எழுதுகிறார். அதே போல ஏசாயா 40வது அத்தியாயத்துல 9வது வசனம், ஏசாயன் மூலமாக தேவன் சொன்னது, சீயோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்தை சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அவரை இதோ உங்கள் தேவன் என்று அவரை குறித்து கூறு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த ஒரு இதை வைத்து, அவர் தேவன் என்பதை ஆதாரமாக வைத்து அந்த ஒரு கண்ணோட்டத்தோடைய யோவான் சுவிசேஷத்துல அவரை தேவனாக அறிமுகப்படுத்தி தேவ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் செய்தது சொன்னது இவைகளை விளக்கி எழுதுகிறார். ஸோ இந்த 4 கண்ணோட்டங்களும் வேணும். அவர் ராஜா, அதே நேரத்துல தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய தேவனுடைய ஒரு ஊழியக்காரர். அவர் 100க்கு 100 மனிதர், ஆனால் அதே சமயம் 100க்கு 100 கடவுள். ஸோ இந்த 4 இயல்புகளையும் இணைந்தவராக அவரை நம்ம சரியாக தெரிந்து கொண்டால்தான் நம்ம அவருக்குரிய மரியாதையும் கனத்தையும் கொடுத்து அவர் சொன்னவைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம செய்ய முடியும். இதுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்தையும் சினாப்டிக் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சினாப்டிக் காஸ்பல்னா ஒத்த சுவிசேஷங்கள், ஒரே கருத்தை உடைய, ஒரே கண்ணோட்டத்தை உடைய சுவிசேஷங்கள் என்று அழைப்பார்கள். இதை வாசிக்கிற போது மத்தேயு வாசிட்டு, மார்க்கு வாசிட்டு, லூக்கா வாசிக்கிற போது நம்ம வாசித்ததே கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலோட நம்ம வாசிக்கிறது போல இருக்கும். ஒரே காரியத்தையே திருப்பி திருப்பி ஒருவர் சொன்னதையே அடுத்தவர் சொல்லி அடுத்தவர் சொல்லி நம்ம வாசிக்கிறது போல நமக்கு இது இருக்கும். ஆனால் யோவான் சுவிசேஷம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். மத்தேயு, மார்க்குல இயேசு கிறிஸ்துவை வாசித்து அந்த கண்ணோட்டத்தோடு யோவானுக்கு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு கண்டிப்புள்ளவரா, ஸ்ட்ரிக்டாக, ஒரு கோபம் உடைய ஒரு மனிதனாக யோவான்ல நம்ம வாசிக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கால அவர் அப்படியே நம்ம வாசிக்க முடியாது. அவர் சாந்த சொரூபியாக, இரக்கமுள்ளவராக அப்படித்தான் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் யோவான் வருகிறது முற்றிலும் மாறுபாடான ஒரு கோணத்திலே அவரை நமக்கு அறிமுகப்படுத்தும். இந்த சுவிசேஷங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா,
அதாவது அநேகர் அவரை அறிய விரும்பினார்கள், முழு தேசமும் அவரை அறிய விரும்பினார்கள். ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த, சிறந்த, நிகரற்ற மனிதர் என்று பிறர் கூறும்போது முதலாவது ஜனங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அவர் உயர்ந்தவர், சிறந்தவர், நிகரற்றவர் என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தக்கதாக அவர் என்ன செய்தார் அப்படின்னு தான் கேட்பாங்க. அவர் செய்த காரியங்களை எல்லாம், பிறரால செய்ய முடியாமல் அவர் செய்த காரியங்களை எல்லாம் சொன்னதுக்கப்புறம், அதற்கப்புறம் அவர் கூறினவைகளை, அவர் சொன்னவைகளை அறிய விரும்புவார்கள். அவர் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது அறிய விரும்புவாங்க. அந்த 2 காரியங்களை அறிய விரும்பினோம்னா 3வது ஸ்டேஜில் அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய சுபாவம், தன்மைகள் எப்படிப்பட்டது என்று அவரை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிய விரும்புவார்கள். இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் 4மே இந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே தான் நமக்கு விளக்கி சொல்லுது. இதுல முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகம் மார்க் எழுதின சுவிசேஷம் தான். இன்றைக்கு நம்ம ஸ்டடியிலே ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம், இன்றைக்கு காலையில் கொடுத்துருந்தோம். அது இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கடைசி அப்போஸ்தலனாகிய யோவான் மரிப்பதற்கு முன்னதாக இந்த கிறிஸ்தவ சபை வளர்ச்சியிலும் கிறிஸ்துவனுடைய காரியத்திலும் அந்த காலத்தில் சரித்திர பின்னணியில் நடந்த காரியங்களையும் அதில் டைம் லைன் கொடுத்து எந்த வருஷம் என்ன நடந்ததுன்னு காலக்கிரமானதை கூட கொடுத்துருப்பாங்க. நான் அதில் கொடுத்தது, முக்கியமாக கொடுத்தது காரணம், எந்த புஸ்தகம் எப்பொழுது யாரால் எங்கே எழுதப்பட்டது அதை அந்த லிஸ்டில் நமக்கு இருக்கும். அதை தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த லிஸ்ட்டை நான் கொடுத்தேன். அதில் நம்ம பார்க்க வேண்டியது மற்ற எல்லா காரியங்களையும் விட்டுறலாம். முக்கியமாக இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா புஸ்தகங்களிலும் எந்த வருஷத்தில் எழுதப்பட்டது, எங்கே இருந்து யாருக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு அதில் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தா, முதலாவதாக எழுதப்பட்ட புஸ்தகம் மார்க் எழுதிய சுவிசேஷம். உண்மையிலே ஜான் மார்க் என்னக்கூடிய ஒரு சீசன், அவர் அவர் எழுதினது அவர் தான். ஆனால் அவர் பேதுரு கூற அவர் சொல்ல இவர் எழுதினார். உண்மையிலே அது பேதுருவின் மூலமாக, ஆனால் இவர் கையால் எழுதப்பட்டது. அந்த பேதுருவின் மூலமாக சொல்லப்பட்டு எழுதின இவைகள் எல்லாத்துலேயும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பவைகள் தான் பிரதானமாக இருக்கும். மிக முக்கியமாக பிரதானமாக அவர் செய்த அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அவர் செய்தவைகள் எல்லாம் தான் அதில் மிக முக்கியமாக பிரதானமாக இருக்கும். அதற்கு பிற்பாடு எழுதப்பட்டது தான் மத்தேயு. இந்த மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்தை அப்படியே ஒரு அடிப்படையாக அதில் எழுதப்பட்டதை அப்படியே வரிசைக்கிரமாக வைத்துக்கொண்டு அதில் இயேசு கிறிஸ்து என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஒரு தொகுத்து கம்பைன் பண்ணி, இயேசு கிறிஸ்து சொன்னது ஒரு இடத்துல மாத்திரம் சொல்லலை, பல இடங்களிலே அவர் தேவனுடைய வசனத்தை போதித்தாருங்கிற போது இதே காரியங்களை தான் போதித்து கொண்டே வந்தார். ஆனால் இதையெல்லாம் ஒரு குறிப்பெடுத்து இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படின்னு முக்கியமாக அவர் சொன்னவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதனால தான் மலை பிரசங்கம் நம்ம மத்தேயுல தான் பார்க்க முடியும். மத்தேயு 5, 6, 7 தான் பார்க்க முடியும். மார்க்கில் அது இருக்காது. லூக்காவில் இருக்கும், ஆனால் இந்த வரிசையாக 5, 6, 7 அத்தியாயங்கள் அப்படியே இருக்காது. இது தனித்தனியாக பிரித்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வேற எங்கெங்கெல்லாம் அது சொன்னாரோ அங்கங்கெல்லாம் வந்துடும். இதில் மத்தேயு முக்கியமாக அவர் செய்தவை மட்டுமல்ல, அவர் சொன்னவையும் முக்கியமாக எழுதுறாரு. மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு 90% அப்படியே மத்தேயுக்குள்ள இருக்கும். அவர் சொன்னதும் செய்ததும் அப்படிங்கிற ஆர்டர் படி அவர் எழுதுறாரு. அதனால மார்க்கை காட்டிலும் மத்தேயு புஸ்தகம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவர் அதை இயக்கி எழுதுகிறார். 3ஆவதாக எழுதினவர் லூக்கா. அதற்கு பின்னதாக எழுதினவர் தான் லூக்கா. ஆனால் லூக்காவும் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை அடிப்படையாக ஆதாரமாக வைத்துக்கொண்டு அதில் அவர் சொன்னவை செய்தவை அதை காட்டிலும் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது ஓமைகள். இயேசுனுடைய சுபாவம், அவருடைய தன்மைகள், அதோடு அவர் சொன்ன ஓமைகள், அதிகமான ஓமைகள் லூக்கால தான் இருக்கும். இவைகளை தொகுத்து அவர் ஒரு புஸ்தகமாக அவர்
சுவிசேஷமாக எழுதுகிறார். இதுல லூக்கா புஸ்தகத்துல வாசிச்சா மார்க் புஸ்தகத்துல நம்ம வாசிச்சதுல ஒரு 50-60% இதுல இருக்கும். அந்த ஆர்டர் படியே அந்த வரிசையாக இதுக்குள்ள இருக்கும். அதோடு மத்தேயுல சொன்ன ஒரு 20% இருக்கும். பட் இது வேற ஒரு கண்ணோட்டத்துல இவர் அநேகத்தில் விசாரித்து எழுதவைகள் அங்கங்க சேர்க்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது லூக்கா காஸ்பல். ஆனா யோவான் சுவிசேஷத்துக்கு வருகிற போது அவர் என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத காட்டிலும் அவர் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய சுபாவம் என்ன, லூக்காவுக்கு அப்படியே வேறுபட்ட ஒரு கோணத்துல, லூக்கா ஒரு கோணத்தில் அவர் பார்க்கிறார், யோவான் வேறு ஒரு கோணத்தில் அவரை பார்க்கிறார். பார்த்து தேவ வல்லமையோடு அவர் அதிகாரத்தோடு செய்தது என்ன அப்படிங்கிறதும், இந்த மத்தேயு மார்க் லூக்காவுல விடுபட்டு போனவைகள், விசேஷமாக தனியாக சீசர்களிடத்திலே அவர் கூறின உபதேசங்கள், தனித்தனி மனிதர்களோடு அவர் பேசின காரியங்கள், நிக்கோதேமு இடத்துல அவர் தனியாக உட்கார்ந்து பேசினது, சமாரிய ஸ்திரீயிடத்துல தனியாக உட்கார்ந்து அவர் விளக்கங்களை பேசினது, இது மாத்திரமல்ல யோவான் 13, 14, 15, 16 4 அத்தியாயங்களும் ஒரு இரவிலே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முந்தின ஒரு இரவிலே அவர் சீசர்களிடத்துல தனியாக உட்கார்ந்து சொன்னதுதான். அதை படிச்சீங்கன்னா தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் என்ன டீச்சிங் சீசர்கள் கொடுத்தாருங்கிறது அங்கதான் இருக்கும். அதோடு அவர் செய்த ஒரு ஜபம் 17வது அத்தியாயம், யோவான் 17வது அத்தியாயம் இயேசு கிறிஸ்துடைய ஒரு ஜபம். இந்த காரியங்கள் மத்தேயு மார்க் லூக்கால இருக்காது. அதுல விடுபட்டு போனவைகள், அதுல இல்லாதவைகள், இவைகளை முக்கியத்துவம் கொடுத்து இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். இப்ப அதே போல இன்னொரு கண்ணோட்டத்துல நம்ம அந்த புஸ்தகங்களை பார்க்க வேண்டும். எந்த புஸ்தகமும் எழுதினது யாருக்கு எழுதினாரு, ஏன், எதுக்காக, எதை முக்கியப்படுத்தி எழுதுகிறார் என்பதை அறிந்தால் நமக்கு அந்த புஸ்தகம் இன்னும் கொஞ்சம் இலகுவாக புரியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கோ நம்ம நெருங்கினவர்களுக்கோ ஒரு மனு, ஒரு கடிதம் ஒன்று எழுதுனா முதலிலே அனுப்புகிறவர் யார் எழுதுறாரு, பெறுநர் யாருக்கு இது எழுதப்பட்டது, எழுதிவிட்டு மகா கணமுருந்தி ஐயா அப்படின்னு சொன்னோன்னா அடுத்தது ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் என்ன காரியத்தை குறித்து இதை எழுதுறேன், இந்த விசேஷத்தை குறித்து தான் எழுதுறேன்னு கொடுத்துட்டு கீழே நம்ம மேட்டரை எழுதிட்டு போவோம். கிட்டத்தட்ட அதே போலதான் இந்த புஸ்தகங்களை யார் எழுதுனா, யாருக்காக எழுதுனாங்க, அதாவது எழுதினவருடைய கண்ணோட்டத்தையும் இதை பெறுகிறவர்கள் யாருக்காக எழுதினார்களோ அவங்க கண்ணோட்டத்திலையும் பார்க்கிற போது நம்ம இன்னும் கொஞ்சம் இதனுடைய காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மார்க்கு சுவிசேஷம் இயேசுவின் பிரதான அப்போஸ்தலனாக இருந்த பேதுருவினால எழுதப்பட்டது. அவர் சொல்ல சொல்ல மார்க் எழுதினாரு. ஆனால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிரதானமாக கிரேக்கருக்கும் புறஜாதியிலிருந்து வந்த சபைக்கு, கிரேக்கரிலும் புறஜாதியிலிருந்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய தாசனாக, தேவனுடைய சித்தம் செய்ய வந்தவராக, அதனால தேவனால் அனுப்பப்பட்டு வந்தவரானால தேவனுடைய வல்லமையோடு அவர் செய்த காரியங்கள் என்ன, அவர் என்ன செய்ய வந்தாரு, நமக்காக எதை செய்து முடித்தார், அப்ப அதை தேவனிடத்திலிருந்து வந்தவர் உங்களுக்காக என்ன செய்தார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிரதானமாக கிரேக்கருக்கும் புறஜாதியுமாகிய நெருங்கி இருந்த அந்த சபைகளுக்கு அவர் எழுதினது. இதை நம்ம படிக்கிற போதே, இந்த கடிதம் எழுதுகிற போது பேதுரு ரோம்ல இருந்தார். ரோம்ல இருந்துதான் யோவான் மார்க்கு மூலமாக இதை எழுதி முக்கியமாக ரோமில் உள்ள சபைகளுக்கும் ரோம சாம்ராஜ்யத்தில் பிற சபைகளுக்கும் பிரதிகள் எடுக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் அனுப்பப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கு. ஏனென்றால் அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. அவரை அறியணும் அப்படிங்கிற போது, அவரை குறித்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற போது பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக இந்த புத்தகம் வெளிவந்தது. எழுதியவர் பேதுரு, ஆனால் எழுதப்பட்டது கிரேக்கருக்கும் புறஜாதியாருக்குமாக எழுதப்பட்டது. ஆனா அவர் கிரேக்க தேசத்துல இருந்தனால ஒரு கிரேக்க கண்ணோட்டத்தோடு, ஏனென்றால் எல்லாருமே
அந்த பகுதியில் உள்ளவங்க தான், எபிரேய மொழி பேசுகிறவங்க அல்ல, கிரேக்க மொழி பேசுகிறவங்க தான். அதனால கிரேக்க கண்ணோட்டத்தோடைய இது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இதை ஒட்டி ஒரு 10 வருடம் 6-7 வருடத்துக்குள்ளதாக எழுதினது மத்தேயு எழுதின சுவிசேஷம். இந்த மத்தேயு சுவிசேஷம், மத்தேயுக்கு இன்னொரு பேர் உண்டு, லேவி என்று. அதனால அவர் பழைய ஏற்பாடுகளை மிக நன்றாக அறிந்தவராக இருக்கணும், அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் வேதத்தின் பழைய ஏற்பாடுகளை நன்றாக அறிந்தவராக இருக்கணும். அவர் பிரதானமாக யூதருக்கும், யூதேயா இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கும், யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கும், இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய யூதர்களுக்கும், இயேசு கிறிஸ்துவை யூதருடைய ராஜாவாக, மேசியா வருவார், ஒரு ராஜா வருவார்னு எதிர்பார்க்கிறீங்களே, அந்த ராஜா இவர்தான் என்று அறிவித்து அவருடைய வம்சாவளியோடு, ஆபிரகாமிலிருந்து தாவீதிலிருந்து ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய என்று அந்த வம்சாவளியிலிருந்து ஆரம்பித்து, தாவீதின் வம்சாவளியிலிருந்து ஆரம்பித்து யோசேப்பு வரைக்கும் வந்து ராஜ அதிகாரத்தோடு, ஒரு ராஜா எப்படி நடந்து கொள்வார் என்பதை போல, ராஜா எப்படி சொல்லுவார் எப்படி செய்வார் என்பதை போல அந்த ராஜ அதிகாரத்தோடு அவர் சொன்னவை செய்தவைகளை இவர் எழுதுகிறார். முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசனங்களை இவர் மூலம் நிறைவேறினதை எழுதுகிறார். பழைய ஏற்பாடு தெரிந்த யூதர்களுக்கு அங்க சொல்லப்பட்டதுக்கும் இயேசு செய்ததையும் பார்க்கிற போது, ஓ அது இவரிலே இங்கு நிறைவேறியது, அப்படி என்றால் அதில் சொல்லப்பட்டவர் இவர்தான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள, லகுவாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த கண்ணோட்டத்தில் அவர்களுக்காக எழுதப்பட்டது. ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷம், அவர் பிரதானமாக இயேசு கிறிஸ்துவை அறியாத புறஜாதியினருக்கும், அத கிரேக்கருக்கு வெளியே, அப்ப சபை வளர்ந்து கொண்டது, மிஷினரியாக போகிறாரு, போகிற இடங்களில் எல்லாம் இவங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொன்னப்பட்டது, அவர் யார் என்ன செஞ்சாருன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்வதற்காக என்று. ஆனா இவர் வந்து எழுதக்கூடிய கண்ணோட்டம் வந்து கிரேக்கருக்கோ யூதருக்கோ அல்ல, புற ஜாதியாருக்காக. அதாவது இந்த ரோம் ராஜ்யம், யூத ராஜ்யர்கள், யூதர் இஸ்ரவேலர் 12 இவங்களை தவிர முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறவராக ஆரம்பித்து இவர் என்ன எழுதுகிறாரு, ஆதாமின் மூலமாக வந்த சாபம், தண்டனை, மரணம், இதிலிருந்து விடுவிக்க பரிகாரமாக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வந்த, நம்மை நன்றாக அறிந்து உணர்ந்த, நம்முடைய பாடுகள் கஷ்டங்கள் துக்கங்களை எல்லாம் நன்றாக அறிந்து உணர்ந்த ஒரு பரிபூர்ண பரிசுத்த மனிதர் என்கிற கண்ணோட்டத்தோடு அவரை ஆதாமின் வம்சவழியிலிருந்து ஆரம்பிச்சு மரியாள் மூலமாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே செய்த பலியாகவும் அந்த பலியின் விளைவாக அனைத்து உலகத்திலே இருக்கிற மக்களுக்கும் கிடைத்த பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, முக்தி, அது மாத்திரமல்ல, விசேஷமாக இதுல தான் கொஞ்சம் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அது ஒன்றும் கிரேக்கருக்கோ யூதருக்கோ கிடையாது, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் உண்டு. பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் கொஞ்சம் விளக்கி எழுதுகிறார் லூக்கா சுவிசேஷம். இதுல கடைசியாக வந்தது அநேகமாக கிபி 96-90 அந்த காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டது யோவான் சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் படிக்கும்போது 3 இருக்கிற போது ஏன் இவர் 4வது ஒன்று எழுதினாருங்கிறத காரணத்தை நம்ம அதில் தெளிவாக படிக்கலாம். இதுல இந்த சுவிசேஷத்தில் அவர் எப்படியாக எழுதுகிறாரு, இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிபூரண பரிசுத்த மனிதனாகவும், தேவனுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாகவும், இஸ்ரவேலுக்கு ராஜாவான மேசியாவாக வந்திருந்தாலும் அவர் தேவகுமாரன், அவர் தேவன், கடவுள் என்பதை உணர்த்தும்படியாக அவர் ஆரம்பிக்கிறபதே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த புஸ்தகம் முழுக்க முழுக்க அவரை ஒரு கடவுளாகவே நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறார். தேவன் மாத்திரம் சொல்லவும் செய்யவும் கூடியவைகளை
இயேசு கிறிஸ்து கூறியதையும் செய்ததையும் விளக்கி கூறுகிறார். அவர் முழுக்க முழுக்க எழுதுகிறது இஸ் அ காட், அவர் தேவன். ஏதோ ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஒரு மனிதன் வச்சுக்காதீங்க. ஏதோ யூதருக்கு ஒரு ராஜாவாக வந்தாரு, யூதருடைய ராஜா அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு வச்சுக்காதீங்க. இவர் கடவுள், அதற்கு மேற்கொண்ட இவர் ஒரு கடவுள், அதை குறித்து நான் விளக்கி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கால சொன்னதே திருப்பியும் இவர் எழுதாம, அதனால அது ஏற்கனவே ரவுண்டிங்ல இருந்ததுனால இது அவர் எழுதல. அதுல இல்லாத காரியங்களை, குறிப்பாக அதுல விடுபட்டு போன அநேக சத்தியங்களை தனிப்பட்ட முறையில் சீசர்களிடத்துல பேசியவைகளை பிரதானமாக சபைக்கு இயேசு கிறிஸ்து கூறியவைகளை எழுதி வர இருக்கக்கூடிய கள்ள உபதேசங்களுக்கு விலகி தன்னை காத்து கொள்ளும்படியாக தேவ பயத்தோடு தொடர்ந்து விசுவாசத்தில் தொடர்ந்து வருவதற்காக அவர் விலக்கி எழுதி கூறப்பட்டது யோவான் சுவிசேஷம். ஸோ இந்த 4 சுவிசேஷங்களையும் தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம்னா அது ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தில் இயேசுவை குறித்த ஒரு அறிமுகம் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது நம்ம அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற போது அதற்கு ஏற்ற முறையில் நம்ம அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அது இல்லாததுனால தான் நிறைய இடங்கள்ல நிறைய குழப்பங்கள் வருது. ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு மனிதன் இப்படியாவே சொன்னார் ஒரு இடத்துல, ஒரு சிலர் இன்னும் இயேசுவை குழந்தையாகவே வச்சுக்கிட்டு குழந்தை இயேசுன்னு வச்சுக்கிட்டு குழந்தை இயேசுவாக வைத்து குழந்தை இயேசு ஆலயம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் மரியாவின் மடியில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையா வச்சுட்டு மரியாள் கையில் இருக்கக்கூடிய பிள்ளையாவே வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஒரு மேய்ப்பனாக கையில கோல் வச்சுட்டு ஆடு வச்சுக்கிட்டு ஒரு இரக்கமுள்ள ஒரு மனிதனாக காமிக்கிறாங்க. ஒரு சிலர் இயேசுவை சிலுவையில் செத்து போனவராக, சிலுவையில் அறையப்பட்டவராக, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா முழுமையாக இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சை. நம்ம அதுக்குள்ள வளர வேண்டியது அவசியம். அதை வளர வேண்டும் என்றால் நம்ம இதை படிக்க வேண்டியது அவசியம். என்றால் வேதம் சொல்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஸோ அவர் யார் என்று அறிந்தால்தான் அதற்கு தக்கன அவரோடு நம்ம நெருங்கி உறவாட முடியும். அந்த ஒரு அறிவுக்குள்ள நம்ம வளர வேண்டியது மிக அவசியம். இதுல ஏன்னா இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட காலகட்டத்திலே அநேக சுவிசேஷங்கள் வெளிப்பட்டு வந்துருச்சு. பிற்காலத்தில் அநேக சுவிசேஷங்கள் வந்தது. அதுல எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் கேட்டு பார்த்தா நமக்கு கொஞ்சம் சிரிப்பாத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு தோமாவின் சுவிசேஷம் என்று ஒரு சுவிசேஷம் உண்டு. அதுல இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜாஸ்தி இருக்காது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தோமா என்ன பண்ணாரு, எது செய்தார், அது வேணா தோமாவின் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது தோமாவின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருப்பாரு, அதை வச்சிருப்பாங்க. அதை இவங்க சுவிசேஷமாக இதுல இணைக்கவில்லை. அதை சரியான ஒரு ஆதாரத்தோடு அவர் தான் எழுதினாரா அப்படிங்கிறது இல்லாததுனாலையும் எங்க இருந்து எழுதினார் என்பதை கன்ஃபார்ம் பண்ண முடியாதுனால அதை ஏற்றுக்கல. இன்னும் விசேஷமாக என்னன்னா, யூதாஸ் காரியோத்தினுடைய சுவிசேஷம்னு ஒரு புஸ்தகம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சுவிசேஷம் எழுதினான் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. அதை அநேகர் படிக்கிறாங்க. ஆனா இயேசு சிலுவையில மரிப்பதற்கு முன்னதாகவே 4 உண்டு செத்து போனான் அவன். இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு 30 வருடம் 40 வருடத்துக்கு அப்புறம் தான் அந்த அவரை குறித்து காரியங்கள் எழுதப்படவே ஆரம்பித்தது. ஆனா அதுக்குள்ள ஒரு கள்ள உபதேசம் யூதாஸின் மூலமாக சுவிசேஷம் என்று உண்டு. அதுல அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் கொஞ்சம் பிரபலமாக இருந்ததுனால நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. லூக்கா சுவிசேஷம் 1வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல நம்ம படிச்சு பார்த்தாலே லூக்கா அதை கொஞ்சம் விவரமாக எழுதுகிறாரு. என்றால் அவர் தெளிவாகவே சொல்றாரு. அவர் அநேகர் இதை குறித்து எழுத ஏற்பட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுவதற்கு அநேகர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் சரியாக உமக்கு எழுதணும்னு இதை எழுதுறேன் அப்படிங்கிறாரு.
லூக்கா 1:1, 2, 3 படிச்சா, மகா குணம் பொருந்திய துயப்பிழுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்தறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷ நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றியது. அதான் அநேகம் பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்படி இல்லாம என்ன சம்பவம் நடக்கிற போது யார் இருந்தாங்களோ, கண்ணார கண்டாங்களோ, பக்கத்துல இருந்தாங்களோ, எங்களுக்கு வசனத்தை அப்போஸ்தலர் போதித்தார்களோ அவர்கள் மூலமாகவும் எல்லாத்தையும் திட்டமாக நான் விசாரித்து, அவர் சொல்லுகிற போது அங்க இருந்தவங்க யாரு, அந்த பக்கத்துல இருந்தவங்க யாரு, அவங்க கிட்ட கேட்டு நான் அப்படி ஒரு ஐ விட்னஸ் போல ரெக்கார்டடாக நான் எழுதி வச்சேங்கிறார். அநேகர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அநேக புஸ்தகங்கள். அதுல சில புஸ்தகங்கள் உள்ள காரியங்கள்லாம் நமக்கு படிச்சாலே ஒரு வேடிக்கையாத்தான் இருக்கும். ஒரு சில புஸ்தகங்களே எழுதிட்டு இருக்கு, இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல இருந்த போதே 2 குச்சியா எடுத்து குறுக்க வச்சு ஆணி அடிச்சு சிலுவையா செஞ்சு வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாரு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள் தான். அதே போல மண் எடுத்து அதுல பிசைஞ்சு ஒரு பறவை போல செஞ்சாரு, ஃபோனு ஊதுனாரு, அது பறந்து போச்சு. அதுவும் நடைபெறாத ஒரு சம்பவம் தான். விளையாண்டுகிட்டே இருக்கிற போது ஒரு பையன் தள்ளி விட்டான், ஒரு சகதியில விழுந்துட்டாரு, எந்திரிச்சோன்னா அவனை சபித்தாரு, அவன் உடனே செத்து போனான். ஸோ இதெல்லாம் உண்மையிலே இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று எழுந்து வருவதற்கு முன்னதாக எந்த ஒரு மிராக்களும் பண்ணவில்லை. இரண்டாவதாக அவர் பண்ணின மிராக்கல்ஸ் எல்லாமே பிறருக்காக தான் யார் என்பதை உணர்த்துவதற்காக செய்ததான ஒழிய தன் தேவைகளுக்காக, தன்னுடைய சுய நலத்திற்காக, தன்னுடைய சுய தேவைகளுக்காக ஒருபோதும் ஒரு அற்புதமும் அவர் செய்ததில்லை. ஆனா இது எல்லாம் அநேக குழப்பங்கள் தான். இந்த மாதிரி அநேக காரியங்கள் உண்டு. அதனாலதான் இதை விட்டு விலக்கி நம்மளை காத்துக்கொள்வதற்காக நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் தெளிவாகவே இந்த நாளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனா இதை நம்ம அதிகமாக வாசிக்க வேண்டியது முக்கியம். ஆனா இப்போ ஒரு கேள்வி, முதல் எழுதுனது மார்க்கு, ஆனா சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு முதல்ல வருகிறது மத்தேயு. ஏன் அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு மத்தேயு வாசிச்சு அப்படியே ஒரு கண்டினியூ வர்றது போலயே இருக்கும். அதுல படித்த ஆபிரகாம், தாவீது, அவங்க தீர்க்கதரிசிகள் சொன்னது, தீர்க்கதரிசிகள் உரைத்தவை, இவைகளெல்லாம் அப்படியே எழுதி கொண்டே வருகிற போது அதனுடைய ஒரு கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம மல்கியாவை முடித்து விட்டு நேர மார்க்கு ஆரம்பிச்சு வாசிச்சா சம்பந்தமில்லாத வேற ஏதோ ஒன்றை படிக்கிறது போல இருக்கும். அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் அந்த மார்க்குக்கு முன்னாடி மத்தேயு புஸ்தகத்தை வச்சாங்க. சுவிசேஷங்களில் முதலிலும் அதுல அந்த பழைய ஏற்பாட்டினுடைய கண்டினியூட்டி அப்படியே வர்றது போலயே இருக்கும் நமக்கு. அதுக்காக மத்தேயுவை முன்னாடியே வைத்தாங்க. உதாரணமாக மார்க் எழுதின சுவிசேஷமும் லூக்கா எழுதின சுவிசேஷமும் நான் கிறிஸ்டியன்ஸுக்கு, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் வளராம இன்னும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வாசிக்க கொடுப்பதற்கு சிறந்த புஸ்தகம் மார்க் எழுதின சுவிசேஷமும் லூக்கா எழுதின சுவிசேஷமும். அதனாலதான் சினிமாவாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை எடுத்த போது லூக்கா புஸ்தகத்தை தான் சினிமாவா எடுத்தாங்க. மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வரக்கூடிய ஒரு விசுவாசிக்கு, புதிய விசுவாசி, நியூ கிறிஸ்டியன், அவனுக்கு மத்தேயுவை திரும்ப திரும்ப வாசி அப்படிங்கிறது அவன் கிறிஸ்தவத்தில் வளர்வதற்கு அவனுக்கு சிறந்ததாக உதவியாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுக்கு, அதாவது வளர்ந்து கொண்டே வருகிறான், அவன் இன்னும் ஆழமாக இயேசுவை அறிய வேண்டும், இன்னும் அவரோடு நெருங்கி இருக்க வேண்டும், அவரை முழுமையாக உணர்ந்து அந்த தேவ பயத்தோடு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் யோவான் சுவிசேஷம் தான் சிறந்த புஸ்தகம். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த 4 காரியம் 4 வேற குரூப்புக்கு வேற கண்ணோட்டத்தோடு வேறு காரியத்தை சுலக்குவதாக சொல்லப்பட்டது. ஆனா இதை 4ஐயும் நம்ம திரும்பி படிக்கிற போது இந்த 4 கண்ணோட்டத்திலையும் அவரை நாம் இன்னும் ஆழமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதுதான் சுவிசேஷ புஸ்தகங்களை குறித்து ஒரு விளக்கம். அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு புஸ்தகமாக
அந்த புஸ்தகங்களிலே எதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்கிற காரியங்களை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இந்த வாரத்தில் இந்த பாடம் இதோடு முடிவடைந்தது.